நண்பர்களே, நம்மளுடைய நேயர்கள் அரசியலும் அப்பப்போ தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா சினிமா என்பது வேறு ஒரு புறம் இருந்தாலும், சினிமாவும் வாழ்க்கையில் ஒன்றாகிவிட்ட ஒன்றாக இருந்தாலும், தமிழக அரசியலோட நேரடியான ஒரு தொடர்பு, நல்லுறவு அன்னையிலேருந்து இன்ன வரலையும் இருந்துகிட்டு இருக்கு. வாங்க விஷயத்துக்கு. இப்போ நம்ம ஒரு ராஜா என்ன சொல்கிறாருனாக்கா, முந்தி சொன்னாங்க இவங்க 2 பேரும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது, அதிமுக திமுகவும் சேருமான்னு. ஏங்க ஒருத்தரை ஒழிக்கிறதுக்கு ஒரு சாக்கடைனாலும் பரவாயில்ல, குப்பைனாலும் பரவாயில்ல, அள்ளி வீசலாங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை பண்ணிக்கிட்டு அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சி நாம் மந்திரி சபை அமைப்போம். அதுக்கு கவர்னர் பச்சை கொடி காட்டியிருக்காரு. மேலேருந்து எங்களுக்கு ஏன்னா காங்கிரஸ் அந்த இடத்துல விட்டு போயிடுச்சுன்னா இவங்களோட அடாவடி தாங்க முடியாதுங்க. திமுகவோட அடாவடி அந்த காலத்து இந்த காலம் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறது. எப்போ இப்படிய திருட்டுத்தனம் மொன்ன மாதிரித்தனம் இருக்குன்னா திமுகவுக்கு அழகாக வந்துடும். எங்கே இருந்தாலும் ஓடியாந்துருவாங்க, சும்மா இருக்க முடியாது. திருட்டு கை இருட்டு வீட்டில் சும்மா இருக்காது. இது ஒரு நிலைப்பாடு. சரி, இது என்னங்க, இது இங்கே சும்மா விமர்சனங்கள் வேணாம். எப்படின்னா ராஜா சொல்கிறாரு, சொன்னாங்க சம்மந்தம் இல்லையா, ரஜினிகாந்த் வாண்டடாக சொல்கிறாரு, எங்களுக்கு அதுக்கு அந்த வேலை கிடையாது, சும்மா இருக்கிற நீ நின்றுட்டு மோடிக்கிட்ட பேசி பண்ணியான்னா அந்த ஆள் சொன்னாரா, இல்லை நீயே போய் நின்றுட்டு நான் மோடிக்கிட்ட சொல்லி எல்லாம் ஒரு டிலே பண்ண வச்சு சசிகலாவை காலி பண்ணி அனுப்புனாங்க, இல்லை டிலே பண்ணுறதுக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கேட்குறதா, அரசியலே இதை செய்கிறதான். அந்த மாதிரி பண்ண ராஜா சொல்ல, ஏன் அதிமுக திமுக பேசக்கூடாது, அவங்க 2ஆம் மட்ட தலைவர்கள் பேசிக்கொண்டு இருந்திருக்கலாம். அப்புறம் இல்லை அப்படின்னா அது எப்படி, அது இவங்க பண்ணதுனால தான் அவங்க பிச்சுக்கிட்டு போய் யார் சிவி சண்முகம் அந்த வகைராக்கள் பிச்சுட்டு போனது என்பது ஒரு புறம் இருந்தாலும், அவங்க பதவி இல்லாமல் இருக்க முடியாது, இல்லை அடித்து வச்ச காசை கரெக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. அது நிலைப்பாடு. அதுக்கு தான் போயிருக்காங்க. இது பிரிஞ்சு தேரெடுத்து தெருவில் விட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ரஜினிகாந்த் உள்ளே போது இன்றைக்கி ரஜினிகாந்த் பொண்டாட்டி எப்படி கட்சி ஆரம்பிக்க வைக்கிறது. அன்றைக்கி கட்சி ஆரம்பித்தப்போன்னுட்டு கட்சி எல்லாம் அது நமக்கு எதுக்கெல்லாம் சொன்னாலே அப்புறம் வேணாம் இதெல்லாம் என்னது, அப்பப்போ படம் வர்றப்பெல்லாம் ஃபிலிம் காட்டியில் நடக்க முடியல, விட்டுருங்க. அடுத்தாப்புல இன்னொரு என்னென்னா, நேற்று இந்தி கூட்டணி டெல்லியில் கூடியிருக்கு. ஏங்க கூடியிருக்கிற காங்கிரஸின் துரோகங்களை தோலுரித்து காமிச்சிருக்காங்களாம். யார் முலாயம் சிங் அதை படத்தை போட்டு, அப்புறம் மம்தா பானர்ஜி படத்தை போட்டு, டிஎம்கே இந்த 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 சின்னத்தனம் பூரா பண்ணுவாங்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு உடம்பு இல்லாமல் அமெரிக்கா போயிருந்தப்போ சொன்னவர் தானே, த்ரூ திஸ் ராஸ்கேல் சவேன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னிடம் ஆட்சியை கொடுங்கள், அவர் வந்தோடனே அப்படியே அலங்காமல் கொடுக்காமல் தர்றேன்னு சொன்ன ஆட்கள் தானே. அதனால் அவங்க ஆல் இண்டியா லெவலில் முலாயம் சிங் யாதவாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், அந்த இவர் அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்தி கூட்டணி அது இது வேணான்னு சொல்லிட்டு, ஏப்பா அவன் மேலே இருக்கே வர முடியாது, எடப்பாடி வர முடியாது, அந்த வகைராக்கள்கிட்ட ஏகப்பட்ட லஞ்ச ஒழிப்பு மாட்டி கிடக்கு டெல்லியில். ராம்தாஸ், அன்புமணி ராமதாஸ் வர முடியாது, 7000 கோடி ரூபா பிரச்சனையில் மாட்டிட்டு கிடக்கு, அதுவும் வர முடியாது, நினச்சாலும் வர முடியாது அந்த பாஜக விட்டுட்டு. இப்போ ஏடிஎம்கே வர முடியாது. இப்போ டிஎம்கேக்கு மிகப்பெரிய மேட்டர் ஆகிப்போச்சு. 5 லட்சம் கோடியை தடை வச்சுருக்கிறாங்க. எல்லாம் என்னாச்சுன்னா, அந்த வரக்கூடிய அந்த ஆலைகள்லாம் இருக்குல்ல, இங்கே வந்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, இந்த இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் பார்ட்னர் ஆக்கி வச்சுருக்காப்புல அந்த ராஜாவுக்கு அதான் வேலை. அதுக்காக வேண்டியதான் எல்லா பெரிய ஆளுக்கெல்லாம் விட்டுட்டு பண்ண திருடி கொடுக்குறதுக்குன்னே நல்ல பசங்கன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேல இருக்கிற பசங்களை தானே நீ 8 அமைச்சர்களை போட்டு வச்சாங்க. அதனால் அன்றைக்கி நம்ம ராஜா மாதா இருக்காங்கல்ல, அதாவது கட்சிகள் காணாமல் போனதுக்கு காரணம் பல இடங்களில் ராஜமாதாக்கள் தான் இருந்திருக்காங்க. அவங்க ஐயோ பெண்கள் அரசியலில் பங்கெடுக்கணும், இவங்களோட பேராசையில் உள்ளே என்ன பண்ணியாச்சு, எங்கள் அம்மா ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க, எல்லாம் ரெடியானப்போ நானே முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி அது குடிச்சோரா போனது திருப்பி வந்திருக்கு. அடுத்தாப்புல என்னாச்சுன்னா, நம்ம விஜயகாந்த் வீட்டில் அந்த பாவம் அந்த இளைஞர்கள் எல்லாம் அவருக்காக ட்ராவல் பண்ணவங்க பூரா எம்எல்ஏ ஆகி பண்ணாக்கா, எம்எல்ஏவுக்கெல்லாம் எங்கெங்கே ஃபண்டு வருதோ அது பூரா தனக்கு இவ்வளோ கமிஷன் வரணும்னு வாங்க வேண்டியது, அப்புறம் சம்பளத்தில் இவ்வளோ கொடுக்கணும்னு வாங்க வேண்டியது, அப்புறம் ஆளுங்கட்சியில் கூட்டணியாக இருக்கிறப்போ எனக்கு அந்த கமிஷன் கொடுக்கணும் வாங்க வேண்டியது. அது பிரேமலதா உள்ளே போகணுன்னா அது காலியாகிடுச்சு. அதை விட என்னாச்சுன்னா, ரஜினிகாந்த் ரொம்ப வீரமாக கிளம்பி அது பண்ணணும் இது பண்ணணும் வந்தோடனே ஐயோ அது வேணாம் இது வேணான்னு சொல்லிவிட்டு நம்ம லதா ரஜினிகாந்த் பண்ணாங்க. இன்றைக்கி ஒடியாந்து இங்கே கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களா, இயக்கப்பணிகள் பண்ண போகிறாங்களா, அது வேண்டாம். இங்கே கூட்டணி அமைக்கணும்னு வந்தது மாதிரி கம்யூனிஸ்டுகள் என்ன செய்யலாம். ஆமாம்,
கம்யூனிஸ்டுகள் செய்யலாம். அவர்கள் வந்து செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இருவரும் வந்து ஏற்கனவே ரஷ்யா பிரச்சனையும் சைனா பிரச்சனையும் காமிச்சு தானே பண்ணாங்க. இப்போ ஒன்றாக கூடக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டிலையாவது முன்னெடுத்து பண்ணால் தானே வரும். தனித்தனியாக இருந்துக்க வேண்டியது. இவங்க 4 சீட்டு 1 சீட்டுன்னு வாங்கிட்டு பண்ணது இல்லாமல் ஆட்சியில் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்வது அவர்களை நம்பியுள்ள மக்களை நடுத்தருவில் விடுற மாதிரி தான். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆட்சியில் வந்து 8க்கும் மேற்பட்ட தலித்துகளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்தியாவில் உலகத்துக்கு 75 ஆண்டுகளாக அந்த பசங்க ஏமாத்திட்டே கடந்திருக்கான். திராவிட இயக்கங்கள் என்ற பேரில் ஆதி திராவிடர்களை அந்த தொடர்பான தலித்துகளை அமுக்கிறதுக்குன்னே ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. அதை பற்றி நம்ம வெளிவாக சொல்லுவோம். இவர்களை வந்து கூட்டம் சேர்றதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் போஸ்ட் ஓட்டுறதுக்கும் குரல் கொடுக்கறதுக்கும் போராட்டம் நடத்துறது மட்டும்தான் அந்த தலித்துகள். இப்போ தான் மரியாதை கிடைத்திருக்கிறது. இந்த மரியாதை கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணுறாங்க, 2 கம்யூனிஸ்டுகள் 2 தலித்துகள் இருக்காங்க. அவர்களையும் இப்போ ஆட்சியில் பார்க்குற 3 மாநிலத்தில் காலி ஆயிடுச்சு. எது திரிபுராவில் காலி, வெஸ்ட் பெங்காலில் காலி, கேரளாவில் காலி ஆகிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை வந்து ஒரு பங்கெடுத்தாக்கா அது என்னத்தில் வந்து தப்பாகிட போகுது. மொத்தமாக நாங்களே கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஏன்னா உங்கள் கண்ட்ரோலில் வரும்பொழுது மற்ற கட்சிகள் கூட்டணியில் கேரளா, திரிபுரா, வெஸ்ட் பெங்காலில் பண்ண மாதிரி பண்ணலாம்ல. வாங்க சார், கொஞ்சம் காலத்துக்கு ஏற்ப கொஞ்சம் வாங்க. உங்களுக்காக போராடி உயிரை விட்டவங்க 44 தியாகிகள், 44 பேர் எரித்து கொண்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்வாழ்வு வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் அவங்கள இந்த கீவளூரில் வந்திருக்காங்களே லதாவும் மாரிமுத்து இருக்கிறார்ல, அவர்களுக்கு கொடுக்கல. அவருக்கு ஒரு தனி பிரிவு. அவர்களை சப்ரஸ் பண்ணுவதற்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. அவரை சப்ரஸ் இல்லை, உங்களை நம்பி இருக்கணும், கொடுக்குற இடத்துல இருக்கணும். நீங்கள் கொடுப்பா பிச்சை போடுங்கப்பான்னு கேட்டுக்கிட்டு கொடுக்க போகிறேன் வேணாம் தலைவா.